மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மகாத்மா காந்தி மெட்ரிக் பள்ளியின் புரவலர்கள், பெரியவர் மரியாதைக்குரிய திரு வெங்கடசாமி அவர்களே, அவர்களுடைய மனைவி மதிப்பிற்குரிய தனலட்சுமி அம்மா அவர்களே, இந்த பள்ளியின் தாளாளர் மரியாதைக்குரிய திரு நவநீதன் கிருஷ்ணன் அவர்களே, இந்த கல்லூரியின் முதல்வர் மதிப்பிற்குரிய திருமதி பத்மாவதி அவர்களே, இந்த பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றுகின்ற மரியாதைக்குரிய திரு அப்பண்ணசாமி அவர்களே, என்னை இந்த விழாவிற்கு வரவழைத்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு சங்கரலிங்கம் அவர்களே, இந்த பள்ளியில் பணியாற்றுகின்ற போற்றுதலுக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர்கள் அல்லாத அலுவலர்களே, இந்த இனிய விழாவிற்கு இந்த பள்ளியின் அன்பான அழைப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, அன்புள்ளம் கொண்ட எனது உடன்பரவா சகோதர சகோதரிகளான மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வி இன்றியமையாதது. அதற்கு எடுத்துக்காட்டாக பல உதாரணங்களை நாம் கோடிட்டு காட்டலாம். உதாரணமாக திருவள்ளுவர் பெருந்தகை இயற்றிய திருக்குறளில் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என, ஒரு மனிதனின் எல்லா செல்வங்களும் அவன் வாழ்க்கையிலே சேமித்து வைத்திருக்கின்ற பணம், செல்வம், பொருள் அனைத்தும் நிலை இல்லாதது கல்வி செல்வத்தை தவிர என்பதன் பொருள். அதோடு மட்டுமல்ல, பணம், செல்வம், பொருள் அனைவரும் கயவர்களால் எளிதில் திருடக்கூடியது. ஆனால் ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதை இந்த உலகத்தில் யாராலையும் திருட முடியாது என்கின்றதுதான் இந்த குறளின் விளக்கம். அந்த அடிப்படையிலே ஏறத்தாழ 14 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பள்ளியை நிர்வாகம் செய்த அனைத்து பெரியவர்களுக்கும் இன்றைய தினம் ஏறத்தாழ 1500 மாணவ மாணவியர்களையும் 70 ஆசிரியர் பெருமக்களையும் 30 ஆசிரியர் இல்லாத அலுவலர்களையும் கொண்டு சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. கல்வியை பொறுத்தமட்டில் கல்வி கற்காமல் இருப்பது பிறக்காமல் இருப்பதற்கு சமம் என்கிறார் பிளாட்டோ. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் அவ்வை பிராட்டி. இந்த உலகத்தில்
நல்ல வழியில் மாற்றக்கூடிய ஒரே சக்தி கல்விக்கு தான் இருக்கின்றது என்கிறார் திரு நெல்சன் மண்டேலா அவர்கள். இன்றைய தினம் கல்வியின் நிலை தொடக்க கல்வியாக இருக்கலாம், ஆரம்ப கல்வியாக இருக்கலாம், உயர்கல்வியாக இருக்கலாம், எவ்வாறு இருக்கின்றது என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டிய இடத்தில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இல்லை. இன்றைய தினம் ஒரு குடும்பத்தில் பட்ஜெட், நாட்டிற்கு ஒரு பட்ஜெட் என்று சொன்னால் குடும்பத்திற்கு ஒரு பட்ஜெட். அந்த குடும்பத்தில் மிகுந்த சிரமங்களுக்கு இடையே பெற்றோர்கள் முதலாக இன்றைய தினம் பட்ஜெட்டில் வைக்க வேண்டிய ஒரு பொருளாதாரம் கல்வி. இன்றைய தினம் இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து பெற்றோர்களும் கல்விக்கு கொடுக்கின்ற பொருளாதாரத்தை ஒரு மூலதனமாகவே பார்க்கின்றீர்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதை ஒரு மூலதனமாக வைத்து நமது பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று நல்ல வேலையில் அமர்ந்து பணியில் அமர்ந்து நல்ல சம்பாத்தியத்தோடு வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பது, அதில் பெற்றோர்கள் நினைப்பதில் குற்றம் இல்லை. ஆனால் இன்றைய தினம் கல்வி வியாபார நோக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. கல்வி கடைச்சரக்காக விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. ஒரு நாட்டில், ஒரு சமுதாயத்தில் மக்கள் நாம் ஒருபொழுதும் கல்விக்கு நாங்கள் லஞ்சம் கொடுக்க மாட்டோம் என்கின்ற சத்திய பிரமாணத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வரக்கூடிய நாட்களிலே கல்வி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, உங்களிடையே அபரிவிதமான பொருளாதாரம் இருந்தால் மட்டுமே உயர்கல்வியை அடைய முடியும் என்ற ஒரு நிலை உருவாக்கி விட்டது. கல்வி கற்பது எதற்கு? ஒரு தனிப்பட்ட மனிதனின் பண்புகளையும் மாண்புகளையும் உயர்த்துவதற்கு. ஒரு சிறிய உதாரணம் மூலமாக அதை நான் விளக்க விரும்புகின்றேன். ஒரு வகுப்பில் ஆசிரியர் பெருமகனார் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு சிறிய கேள்வியை எழுப்புகின்றார். மீன்கள் எதில் வாழும் என்பது இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. குறிப்பாக 2ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவன் மாணவியை கேட்டால் கூட எளிதாக சொல்லக்கூடிய ஒரு பதில். அந்த பதிலை நான் திருப்பி கேட்கின்றேன். அவர்கள் சொன்ன பதில் மீன்கள் நீரில் வாழும் என்பது. அதை ஒரு ஆசிரியராக, ஒரு ஆசிரியர் பெருமகனார், மீன்கள் ஏன் நீரில் வாழும் என்கின்ற ஒரு கேள்வியை திருப்பி கேட்டீர்கள் என்று சொன்னால்தான் அந்த மாணவ மாணவியர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். உண்மையை சொல்லுகின்றேன். மீன்கள் நீரில் வாழும் என்கின்ற நமது மாணவ மாணவியர்கள் சொல்லுகின்ற பதில் சரியாக இருந்தாலும், மீன்கள் ஏன் நீரில் வாழும் என்கின்ற கேள்விக்கான பதிலை
ஆசிரியர் சொல்லி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அங்கே அறிவியல் நிற்கும். தரையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு நுரையீரல் அவசியம். மீன்களுக்கு நுரையீரல் இல்லை என்கின்ற காரணத்தினால் மீன்கள் நீரில் வாழ்கின்றது என்கின்ற ஒரு தகவலை ஆசிரியர் பெருமகனார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அங்கே அந்த வகுப்பில் அறிவியல் வளரும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா வகுப்புகளிலும் துரதிர்ஷ்டவசமாக மாணவர்கள் ஆசிரியர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே தவிர ஆசிரியர்களிடம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்கின்ற நிலையை பள்ளிக்கூடங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றன. இம்மாதிரியான ஒரு நிலை தொடர்ந்தால் கல்வியோடு சேர்ந்து ஒரு மாணவ மாணவியருக்கு அறிவு வளர வேண்டும் என்பதை ஆசிரியர்கள் உணர வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். எது உண்மையான கல்வி? யோசித்து பார்க்க வேண்டும் பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள். இன்றைய தினம் இந்த மாமன்றம் ஒரு கல்வியாளனாக இருக்கின்ற எனக்கு ஒரு களமாக அமைகின்றது. ஒரு கல்வி என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனின் அறிவை தூண்ட வேண்டும். ஒரு மாணவ மாணவியனுக்கு உதாரணமாக ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய வகுப்பை சார்ந்த மாணவன், 5ஆம் வகுப்பை சார்ந்த ஒரு மாணவனிடத்தில் ஒரு ஆசிரியரோ இல்லை அந்த கல்லூரிக்கோ அந்த பள்ளிக்கூடங்களுக்கோ அந்த சிறப்பு விருந்தினரோ நீ என்னவாக போகிறாய் என்று கேட்டால், குறிப்பாக பள்ளிக்கூடத்தை வைத்துக்கொள்வோம், எல்லா மாணவ மாணவியர்களும் சொல்லுகின்ற ஒரு பதில், நான் மருத்துவனாக வேண்டும், நான் ஒரு பொறியாளனாக வேண்டும் என்பது. ஆனால் இதே கேள்வியை கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிக்கோ பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கோ நீங்கள் கேட்டால் அவர் சொல்லுகின்ற பதில், நான் என்னவாக போறேன்னு எனக்கே தெரியலைங்கிற ஒரு அவல நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆசிரியர் பெருமக்கள் சற்று யோசிக்க வேண்டும். நான் உட்பட, நானும் ஒரு ஆசிரியன். சிறு வயதில் எந்த ஒரு கேள்விக்கும் பயப்படாமல் பதில் சொல்லுகின்ற ஒரு திறனை பெற்று இருக்கின்ற மாணவ மாணவியர்கள் பதிபெண் பருவத்தில் எதற்காக கேள்விக்கு அச்சமடைகிறார்கள் என்று ஒரு உண்மையான கூற்றை நான் சொல்லுகின்றேன். இந்த மாமன்றத்திலே பள்ளிக்கூடங்களிலோ கல்லூரிகளிலோ இல்லை பல்கலைக்கழகங்களிலோ பரீட்சை என்கின்ற வார்த்தையை கேட்டால் நமது மாணவ மாணவியர்களுக்கு, நமது பிள்ளைகளுக்கு அடிக்காத ஜுரம் கூட அடிச்சு விடும். ஏன்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அடிக்காத காய்ச்சல் கூட அடித்து விடும். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் யோசித்து பார்க்க வேண்டும். திங்கட்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும் என்று தாய்மார்கள் சீருடையை எடுத்தாலே போருக்கு போகக்கூடிய ஒரு குணத்தை நீங்கள் மாணவ மாணவியர்களிடையே பார்க்கலாம். அந்த அளவிற்கு ஒரு அச்ச உணர்வு பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்றால் ஏன்? அதையும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உற்று பார்க்க வேண்டும். நான் சிந்தித்து பார்த்தேன், எதற்காக பரீட்சை? இப்ப கல்லூரியில் பரீட்சைன்னு சொன்னாலும் என்ன செய்வான்? கிட்டு 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 கிட்டுமா. அதோடு மட்டுமல்ல, நான் மேற்கோள் காட்டியபடி காய்ச்சல் மட்டுமல்ல, கல்லூரி லீவ் விடணும், பள்ளிக்கூடம் லீவ் விடணும், ஜாலியாக இருக்கணும்.
எதற்கு அப்படின்னு சொன்னா, துரதிருஷ்டவசமாக நம்மளுடைய கல்வி மாணவ மாணவியர்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையையும் அதோட சேர்த்த ஒரு தன்னம்பிக்கையையும் கொடுக்கவில்லை என்பதுதான். கல்வி கற்பதே ஒரு மாணவனுக்கு ஒரு மாணவியருக்கு நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் பொறுப்புணர்வையும் கொடுக்க வேண்டும் என்பதை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வாழ்க்கையிலே மறந்துவிடக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம் மூலமாக தன்னம்பிக்கைக்கும் பொறுப்புணர்வுக்கும் ஒரு எடுத்துக்காட்டை நான் இந்த மாமன்றத்திலே சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாம் அனைவரும் கல்வி ஒன்றே நம்பிக்கையாக மூலதனமாக வைத்து நமது கல்வியை ஆரம்பிக்கின்றோம். இங்கே இந்த கூட்டத்தில் வந்த அனைத்து மாணவ மாணவியர்களும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து பெற்றோர்களின் இரத்த நாளங்களின் மூலமாக சிந்தக்கூடிய வேர்வை மூலமாக கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சென்னை போன்ற மாநகரங்களில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் பெரிதான ஒரு இடத்துக்கு போவதில் எந்த ஒரு வியப்பும் இல்லை. ஆனால் நம்மை போன்ற நடுத்தர குடும்பத்தில் கல்வி ஒன்றே வாழ்க்கை என்று படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கல்வியில் ஜெயிக்க வேண்டும், தோத்துவிடக்கூடாது. உன் வாழ்க்கை ஜெயிப்பதற்காக நீங்கள் படிக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் பெற்றோர்கள் அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பள்ளிக்கூடம்னா ஜாலி, கல்லூரினா ஜாலி, அந்த கான்செப்டையே அறவே என்ன செய்யணும், போக்கி விட வேண்டும். மரியாதைக்குரிய உங்களுடைய உதவி தலைமை ஆசிரியர் மாணவி வினோதினி அவர்களை பற்றி சொன்னார்கள். இதுதான் கல்வி. ஒரு மாணவி ஜெயித்திருக்கிறாள் வாழ்க்கையில். தன்னுடைய வயதில் எட்டி பார்க்காத இந்தியாவின் தலையெழுத்தே நிர்ணயிக்கக்கூடிய ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணி கிடைத்திருப்பதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதே போன்ற மாணவ மாணவியர்களாக நீங்கள் வர வேண்டும். ஆகையினால் தான் இதை உதாரணம் காட்டி நான் இந்த மாமன்றத்திலே சொல்லுகின்றேன். அதற்கும் மேலாக ஒரு உதாரணம் காட்ட வேண்டும் தன்னம்பிக்கைக்கு என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே ராமேஸ்வரத்திலே சிறு வயதனாக இருக்கும்போது வீடு வீடாக சென்று ஒரு சிறுவன் பேப்பரை போட்டான். ஏழை குடும்பத்தை சார்ந்த அந்த சிறுவன் கல்வி ஒன்றே நமது வாழ்க்கையின் மூலதனம், நம்பிக்கை என்று நன்றாக படித்தான். ஒரு காலத்தில் அவனுடைய படம் பிரசுரிக்காத பத்திரிகைகளே இல்லை. அவனுடைய பெயரை உச்சரிக்காத நாக்குகளே இல்லை. நான் யாரை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தெரியும். காலம் சென்ற மக்கள் ஜனாதிபதியாக இருந்த மரியாதைக்குரிய திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி தான் நான் சொல்லுகின்றேன். அம்மாதிரியான ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக நாட்டின் சேவைக்காக உங்களுடைய கல்வியை உங்களது பிள்ளைகள் செலவிட வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களின் எண்ணமும் ஆசிரியர்களின் ஆசையும் கூட என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மறந்துவிடக்கூடாது. ஒரு தன்னம்பிக்கைக்கு ஏபிஜே அப்துல் கலாம் என்றால், ஒரு பொறுப்புணர்வுக்கு நமது தேசப்பிதா அண்ணல் மகாத்மா காந்தியடிகள். இறைவனின் அருளாலே அவர் தாங்கி நிற்கின்ற இந்த பள்ளியின் விழாவில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றதனால்
பொறுப்புணர்வுக்கு நான் மகாத்மா காந்தியை நான் உதாரணமாக சொல்லுகின்றேன். ஏன் நாம் எல்லாரும் அவரை மகாத்மா என்ற ஒரு அடைமொழியோடு கூப்பிடுகின்றோம் என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன் உயிரோடு இருந்தால் மனிதன், காலம் சென்று விட்டால் ஆத்மா. ஆனால் இவருக்கு அடைமொழி மகாத்மா. அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுதே வாங்கிய பெயர். தன்னலம் கருதாது மக்கள் பணிக்கும் நாட்டு பணிக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அகிம்சை வழியில் அறநெறியில் நேர்மையான தலைவனாக வாழ்ந்த ஒரே காரணத்திற்காக இந்த நாடு அவரை மகாத்மா காந்தி என்று அழைக்கின்றார். நானும் நீங்களும் தான் படித்திருக்கின்றோம் ஹரிச்சந்திர புராணத்தை. தமிழ் பேராசிரியர் இங்கே அமர்ந்திருக்கின்றார். ஆனால் மாற்றம் என்பது நம்மை சுற்றி நடக்கின்ற மாற்றம் அல்ல, ஒரு மனிதனுக்குள்ளே நடக்கின்ற மாற்றம். ஆகையினால்தான் நாம் எல்லாம் வெறும் ஆத்மா. அவர் அதை படித்து சத்திய சோதனை மூலமாக நமக்கு கொடுத்ததனால்தான் அவர் மகாத்மாவாக இருக்கிறார் என்பதை பெற்றோர்களும் மாணவ மாணவியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாணவன் மாணவியின் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கல்வி கற்கிறார்களோ என்பது வேறு. ஆனால் பெற்றோர்கள் சத்திய சோதனை புத்தகத்தை மாணவ மாணவியர்களுக்கு வாங்கி கொடுங்கள். ஆசிரியர் பெருமக்களும் பள்ளிக்கூடங்களில் நீங்கள் பாடம் எடுப்பதற்கு முன்பாக சத்திய சோதனையை பற்றி மாணவ மாணவியர்களுக்கு பாடம் எடுங்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகிறோம். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்தால் மட்டுமே இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மாணவன் மாணவியை அறிவியல் விஞ்ஞானியாகவோ ஆசிரியர் பெருமக்களாகவோ அவர்களுடைய திறமைக்கு ஏற்ற பெரிய வல்லுநர்களாகவோ நாம் மாற்ற முடியும் என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மறந்துவிடக்கூடாது. நான் என்ன செய்ய முடியும், எனக்கு என்ன தெரியும், என்னால் ஒன்றுமே செய்ய முடியல என்கின்ற சொல்லுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு ஒரு இந்திய பிரஜையாக நான் சில உதாரணங்களை சொல்லி காட்ட விரும்புகின்றேன். பாகிஸ்தான் நாட்டில் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சிறு வயதில் தீவிரவாதிகளால் தாக்குதலுக்கு உட்பட்டு பெண் கல்விக்காக உரிமை கொடுத்த மலாலாவும் உங்களை போன்ற மாணவி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்திய கண்டத்திலே இருக்கக்கூடிய பாக் ஜலசந்தியை கடந்தவனும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த குற்றாலீஸ்வரன் என்கின்ற 13 வயது மாணவன் என்பதையும் மாணவர்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைய தினம் கல்வியோடு சேர்ந்து ஐஐடி ஜேஇ என்னக்கூடிய பயிற்சிகளெல்லாம் படித்த மாணவ மாணவியர்கள் முன்வந்த காலத்திலே ராஜஸ்தானை சேர்ந்த கல்பிட் அகர்வால் என்கின்ற மாணவன் 360க்கு 360 மார்க் எடுத்த மாணவன் என்பதையும் இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் மறந்துவிடக்கூடாது. இந்தியா தொழில்நுட்பத்திலே சிறந்து விளங்குகின்ற நாடாக இருக்கின்ற இந்த நாட்டிலே IBM என்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு 9 வயது சிறுவன், தன்மை பக்சி என்கின்ற பெயருடைய சிறுவன் என்னை போன்ற வயதானவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற பாடம் எடுத்து கொண்டிருக்கின்றான் என்பதை மாணவ மாணவியர்கள் மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய உதவி தலைமை ஆசிரியர் சொன்னார், செல்லை வைத்து மாணவ மாணவியர்கள்
ஆல்வேஸ் உட்கார்ந்துருக்காங்க. அந்த மாணவ மாணவியர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, உங்களை போன்ற ஒரு தன்மை பக்சி என்கின்ற பெயருடைய மாணவன் செயற்கை நுண்ணறிவு என்கின்ற ஒரு பாடத்தினை பெரிய பெரிய சயின்டிஸ்டுக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றான். ஆகையினால் செல்போனை வைத்து நல்ல காரியங்களையும் செய்ய முடியும் என்பதை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் எடுத்து சொல்ல வேண்டும். மாணவ மாணவியர்கள் குறை இல்லாமல், அந்த குறையோடு சேர்ந்து ஓட்டைகள் இல்லாமல் யாரும் இல்லை இந்த உலகத்தில். அந்த குறை என்கின்ற ஓட்டையை புல்லாங்குழல் என்கின்ற ஒரு கருவி மூலமாக காற்றை செலுத்தினோம் என்று சொன்னால் காதிற்கு இனிமையாக இசை அமையும். அம்மாதிரியான இசையை மீட்டுவதற்கு, நம்மளுடைய மாணவ மாணவியர்களை வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பதற்கு பெற்றோர்களும் ஆசிரிய பெருமக்களும் பாடுபட வேண்டும். நிச்சயமாக பாடுபடுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your special words. Now, it is a time for appreciating the efforts of the students by giving them the prizes for all their achievements. வீரபாகு அவர்கள் மறுபடி வெங்கடசாமி ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள்.